அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதற்கு தஅஃபுஸ் என்று அரபியிலே சொல்வார்கள். தஅஃபுஸ் என்று சொன்னால் பாதுகாப்பு தேடுதல். குர்ஆனிலே வருகிறது. குர்ஆனிலேயே அல்லாஹ் தஆலா தஅஃபுஸை பற்றி சொல்லுகிறார். தஅஃபுஸ் என்று சொன்னால் அஊது பில்லாஹ்வுக்கு ஷார்ட்கட் தஅஃபுஸ் என்று சொல்லுகிறார்கள். குர்ஆனிலே இந்த தஅஃபுஸை பற்றி குர்ஆனிலே வருகிறது. ஃபைதா கரஅத்தல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை ஓதினால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வே ஒரு வசனத்தில் சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது தஅஃபுஸுக்கு என்ன அர்த்தம்? அஊது என்று சொன்னால் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பில்லாஹி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இதற்கு அர்த்தம். குர்ஆன் நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது நிறைய தடைகள் வரலாம். ஷைத்தான் ரொம்ப தடையை அவன் போடுவான். அதனால் அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், நீங்கள் குர்ஆனை ஓதுவது துவங்கினால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவலை தேடிக் கொள்ளுங்கள். அதனால் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், எப்போதெல்லாம் குர்ஆன் ஓதுவதை நீங்கள் துவங்குகிறீர்களோ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் படிப்பது இது சுன்னத்தாகும். அது தொழுகையிலே இருந்தாலும் சரி, தொழுகை அல்லாமல் வெளியிலே நாங்கள் குர்ஆனை துவங்கினாலும் தஅஃபுஸ் படிக்க வேண்டும், அஊது பில்லாஹ் படிக்க வேண்டும். கேள்வி வரலாம், நமாஸிலே தொழுகையிலே நீங்கள் இமாம் சாப் படிக்க மாட்டாரே, எங்கே படிக்கிறார்கள்? அஊது பில்லாஹ் படிப்பதில்லையே என்று. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் மذஹபின் படி அஊது பில்லாஹ்வை தொழுகையிலே மெதுவாக படிக்க வேண்டும். எப்போதெல்லாம் நாங்கள் குர்ஆனை துவங்குகிறோமோ அஊது பில்லாஹ் கட்டாயம். ஆனால் தொழுகையில் இமாம் சாப் சொல்லுகிறார்கள், ஹனஃபி மذஹபின் படி அஊது பில்லாஹ் மெதுவாக ஓத வேண்டும். நாங்கள் சூரை ஃபாத்திஹாவை ஓதுகிறோம் என்று சொன்னால் சனாவை ஓதிய பின்பு அஊது பில்லாஹும் ஓத வேண்டும், பிஸ்மில்லாஹும் ஓத வேண்டும். ஆனால் மெதுவாக, சப்தமாக இல்லை. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் கருத்தின்படி அவர்களுடைய மذஹபின் பிரகாரம் என்னவென்று சொன்னால் அஊது பில்லாஹ் பிஸ்மில்லாஹை அவர்கள் சப்தமாக ஓதுவார். ஆனால் ஹனஃபி மذஹபின் படி, நாங்கள் எல்லாம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹின் மذஹபின் படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அஊது பில்லாஹை தொழுகையாக இருந்தாலும் தொழுகை இல்லாமல் மற்ற நேரத்திலும் மெதுவாக படிப்பது இது கட்டாயமாகும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகையிலே மெதுவாக படிக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள். முதல் ரக்காத்தில் மட்டும்தான் அஊது பில்லாஹ் படிப்போம். இரண்டாவது ரக்காத் 4 ரக்காத் இருக்கிறது என்று சொன்னால் 2, 3, 4 நாங்கள் கிராத்தை துவங்குகிறோம் அல்லவா, அதில் பிஸ்மில்லாஹ் மட்டும் போதும். அஊது பில்லாஹ் கிராத் துவங்குகிற நேரத்தில் படிக்க வேண்டும். இது தஅஃபுஸ் என்பதற்கு அர்த்தம். தஅஃபுஸ் என்று சொன்னால் பாதுகாப்பு தேடுவது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.